நம்ம சேனலை பார்க்க சூஸ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. காவிரி நதி நீர் பிரச்சனை இன்னைக்கு நேற்று இருந்ததுல இந்த பிரச்சனை 150 வருஷமா தமிழ்நாடு கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்டு போராடிட்டு இருக்கோம். இது எப்ப தொடங்குது அப்படின்னா சுமார் 1890கள்ல 1892ல கரெக்டா இந்த பிரச்சனை வரலாறு இதை நோட் பண்ண ஆரம்பிக்குது. இது எப்பன்னா மைசூர் சமஸ்தானம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்டும் இருந்தப்ப காலத்துல இருந்தே இது நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா என்ன கருத்தை சொல்றாங்க அப்படின்னா சமமான நீர் பகிர்வு. இப்ப காலநிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப நிறைய மழை பெஞ்சா ஆற்றுல நிறைய தண்ணி போகும், கம்மியா மழை பெஞ்சா வறட்சி நிலவும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்தியும் இறக்கியும் இல்லாம சமமான நீர் பகிர்வு. இப்ப மழை பெஞ்சதுனால நீங்க தண்ணி போனா போது வச்சுக்கோங்க, மழை பெய்யல அதனால நான் உங்களுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எந்த ஏத்த இறக்கமும் இல்லாம சமமான நீர் பகிர்வுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். இதுல கர்நாடகாவோட வாதம் என்ன அப்படின்னா எனக்கு என்னோட சொந்த விவசாயம் பார்க்கணும், அதே மாதிரி நகர்ப்புற வளர்ச்சியை நான் மேம்படுத்தணும். ஸோ அந்த உங்களுக்கு கொடுக்குற தண்ணினால எங்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சி கம்மியா இருக்கு, அதனால உங்களுக்கு கொடுக்குற தண்ணியை குறைச்சிட்டு நான் ஏன் ஸ்டேட்டோட வளர்ச்சியை பாக்குறேன் அப்படிங்கிறது கர்நாடகாவோட வாதம். ஆனா தமிழ்நாடு என்ன சொல்லுது, காவிரி நீர் எங்களுக்கு அடிப்படையான ஒரு தேவை, அடிப்படை தேவை. நீங்க கேக்குறது வளர்ச்சிக்கு, ஆனா எங்களுக்கு தேவை காவிரி தேவை அப்படிங்கிறது அடிப்படை. சரிங்களா? நம்மளுக்கே தெரியும் டெல்டா மாவட்டம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் ஃபுல்லா அந்த பெல்ட் எல்லாமே காவிரி நீரை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பெல்ட். இப்ப நீங்க கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நெல்லை மதுரை இந்த மாதிரி சவுத் பெல்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க கிணத்து பாசனமும் கலந்துருக்கு. நிறைய ஆழமான கிணறுகளை நீங்க பார்க்க முடியும். கிணத்து பாசனம் கலந்த ஒரு பகுதி தான் கொங்குவும் மதுரை அந்த மாதிரி சவுத் பெல்ட்டும். ஆனா டெல்டா பகுதி அப்படிங்கிறது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காவிரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. நீங்க காவிரி நீரை திறந்து விட்டா மட்டும்தான் அங்க விவசாயம் பண்ண முடியும். சுமார் 30 லட்சம் ஏக்கர் நிலம் காவிரி தண்ணியை மட்டும், காவிரி வரத மட்டும் நம்பி இருக்கு. அது சுமார் 60% ஃபுட் தேவையை, அதாவது உணவு தேவையை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டெல்டா பகுதி அப்படிங்கிறது சுமார் 60% தமிழ்நாட்டுக்கான உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கு. நெல் மொத்தமா நம்ம டெல்டா பகுதியை மட்டுமே சார்ந்து இருக்கிறோம். அந்த டெல்டா பகுதி காவிரி நீரை மட்டுமே சார்ந்து இருக்குது. இந்த ஜூன்ல இன்னும் தண்ணி திறந்து விடல. பாப்போம் திறந்து விடுறாங்களா இல்லையா, நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு அழுத்தம் கொடுக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். திரும்ப இந்த காவிரி பிரச்சனைக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது 1924ல சமமா நீரை பங்கிட்டுக்கணும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர் முன்னாடி நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். அதன்படி என்ன வாதம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா தெரியல. ஆனா 1924ல நம்மளுக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு முடிவடையுது. சரி, அது எக்ஸ்பயர் ஆச்சுங்களா, திரும்ப நம்ம புதுசா ஒரு ஒப்பந்தம் போடணும் இல்லைங்களா? சோ அந்த ஒப்பந்தத்தை முன்னிட்டு கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் போகுது. அந்த வாக்குவாதத்தையும் அந்த பிரச்சனையும் தீர்க்க தான் ரொம்ப வருஷம் கழிச்சு உருவாக்கப்பட்டதுதான் காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயம், காவிரி தீர்ப்பாயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டுக்கும் இடையில வரக்கூடிய தகராறை தீர்க்கிறதுக்கான தீர்ப்பாயம் தான் உருவாக்கப்பட்டது. இதுவும் இந்த தீர்ப்பாயமும் உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து வருடாந்திர நீர் பகிர்வு ஏற்பாடு அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. நம்ம முன்னாடி ஒரு ஒப்பந்தம் இருந்தது இல்லையா, அதை புதுப்பிக்கிறதுக்கு வாதம் நடந்தது, தீர்ப்பாயம் வருது, தீர்ப்பாயமும் உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து ஒரு வருடாந்திர நீர் பகிர்வு. ஸோ வருஷத்துக்கு இவ்வளவு தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல எங்களை கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, வருஷத்துக்கு ஒரு டைமோ 2 டைமோ நாங்க தண்ணி திறந்து விடுவோம், நீங்க அந்த தண்ணியை சேமிச்சு வச்சு நீங்க அதை விவசாயத்துக்கோ எதுக்கோ குடிநீருக்கோ என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு கர்நாடகா ஐ மீன் அந்த சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தீர்ப்பாயமும் முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க. அதன்படி தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணியோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 404 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 254 டிஎம்சி, கேரளாவுக்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி. ஸோ இதை கரெக்டா நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம்.
ஆணையம் அமைச்சு வந்து ஏதாவது இதுல வந்து பகிர்வு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஆணையத்த அணுகுனா நமக்கு சால்வ் பண்ணி குடுக்குற மாதிரி. ஸோ வந்து எங்களுக்கு அளவு பத்தாது. எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு அளவு பத்தாது அப்படின்னு வந்து நம்ம அந்த ஆணையத்த அணுகுற மாதிரி. ஸோ இந்த ஆணையத்துக்கிட்டயும் நம்ம வந்து இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் இன்னும் வந்து தண்ணி திறந்து விடல. இப்படி வந்து காவிரி பிரச்சனை, இந்த காவிரி நீர் வரல அப்படின்னா தமிழ்நாடு என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட நம்ம உணவுக்கு வந்து மத்த மாநிலங்கள கையேந்துற நிலைமை வரும். அதே மாதிரி குடிநீர் பற்றாக்குறை எக்கச்சக்கமா இருக்கும். கிட்டத்தட்ட டெல்டா பகுதியே பாலைவனமா மாறுற சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா 60% உணவு வந்து டெல்டா பகுதிய நம்பி இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த நீர் கிடைக்கலன்னா, கண்டிப்பா உணவு பஞ்சம் வரும். அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறையும் வரும். தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது வந்து உணவும், தண்ணீர் பற்றாக்குறையும் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் வரப்போறது கிடையாது. மற்ற சுத்தி இருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பரவி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டம், காவிரியை நம்பி பரவி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் வந்து உணவு தட்டுப்பாடும், ஆ குடிநீர் பற்றாக்குறை கண்டிப்பா வரும். ஏன் இன்னும் வந்து என்ன ரீசன் அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்த்தோம்னா, டெல்டா மாவட்டம் மட்டும் தான் வந்து மொத்தமா நெல் பயிர் செய்யக்கூடிய மாவட்டங்கள். டெல்டா மாவட்டங்கள்ல தான் வந்து நம்ம நெல்ல நம்பி இருக்கோம் அப்படின்னா, அது டெல்டா மாவட்டங்கள் மட்டும் தான். ஏன்னா இந்த பக்கம் வந்து நீங்க கொங்கும் சரி, நார்த்து, சவுத்து எது போனாலும் வந்து ஒரு கலப்பு பயிர் தான் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஆ கரும்பு, மஞ்சள், அப்புறமே வந்து பருத்தி, கடலை இந்த மாதிரி வந்து கலப்பு பயிர்கள் தான் பண்ணுவாங்களே ஒழிய, மொத்தமா உணவுக்கு தேவையான நெல் கான்சன்ட்ரேட் ஆகி இருக்கிறது டெல்டா மாவட்டத்துல மட்டும் தான். அதனால வந்து காவிரியை நம்பி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம், டெல்டா மாவட்டத்தை நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி நீர் அப்படிங்கிறது அடிப்படை தேவை என்ற வரலாற தெரிஞ்சுக்குவோம். இதுல வந்து இடையில வர்றது தான் இந்த மேகதாது பிரச்சனை. இந்த மேகதாது பிரச்சனைய பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ பார்க்க சூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.